எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி ஆன்டிக் லவர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ட்ரே மாதிரி. இது 2 கப் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை கவுண்டர் டாப்பில் ஏதாவது நீங்கள் ஆயில் பாட்டு இல்லைனா ஏதாவது உப்பு ஜாடி அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டயா வித்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். லென்த் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பீஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பூஜை ஐட்டமாக பூ போட்டு வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு குட்டி ஐட்டம் தான். ஒரு லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 2 கப்ஸ் டீ கப்ஸ் வைக்கிறீங்கன்னா 2 கப்ஸ் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு பொங்கல் பானை, ஒரு மினி சைஸு. உங்களுக்கு ஒரு 3/4 லிட்டர் தான் உங்களுக்கு தண்ணி, ஒரு 3/4லேருந்து 1 லிட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ரெகுலராக சாமிக்கு பிரசாதம் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிரான்ஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு நல்ல வெயிட்டுமே நல்லா திக்காக இருக்கும், நெலிசல் இல்லாமல். ஸோ நல்லா திக்காக இருக்கும். ரெகுலர் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு முறியில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச பாத்திரம். நீங்கள் ஆயில் பாட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முறின்றதுனால நீங்கள் தயிர் உரையை ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்குமே நல்லாயிருக்கும். முறின்றது வேறு ஒன்றும் இல்லை, டின்னு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் வந்து மெட்டல்ஸ் இந்த காப்பர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் தானே. ஸோ இதில் வந்து டின்னு ஈயம் வந்து கொஞ்சம் வெள்ளி ஈயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புளி போட்டு நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி, தக்காளி இந்த மாதிரி புளிப்பான ஐட்டம்ஸ் கூட நீங்கள் குக் பண்ணி அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆயில் பாட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கெப்பாசிட்டியுமே ஒரு 500 அந்த மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி பிடிக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு பிராஸில் கூடிய ஒரு குட்டி ட்ரே தான். நமக்கு இந்த ஹோட்டல்லாம் சர்வ் பண்ணுறப்போ வந்து இந்த சப்பாத்தி, நான் அதெல்லாம் வச்சு கொடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரே தான். இது வந்து இயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரீசன்ட் பீஸாக தான் இருக்கணும். ஸோ இதுவுமே நல்ல லென்த் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த ஹோட்டலில் பார்த்துருக்க அதே ஸ்டைலில் தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல லென்த் இருக்கும். நீங்கள் ஏதாவது பூண்டு, இந்த குட்டி குட்டியாக பூண்டு, தக்காளி அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கவுண்டர் டாப்லேயோ இல்லை வந்து ஒரு டேபிளில் வச்சு டெக்கரேட் பண்ணுற பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பீஸ் வந்து ரீசெண்டாக பாலிஷ் போட்டது தான். கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பணியாரக்கல் தான். இது ஒரு அன்யூஸ்டு ஐட்டம். பட் கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அன்யூஸ்னாலே உங்களுக்கு தெரியும், கண்டிஷன் நல்லாயிருக்கு. கீழே இருந்தது வந்து அந்த சுண்ணாம்பு தான். அதை வாஷ் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அது அன்யூஸ்டாக இருந்தாலுமே அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அது வந்து வாஷ் பண்ணாலுமே போகலை. ஸோ மற்றபடி இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்கள் வந்து உண்ணியப்பெல்லாம் பண்ணுறோம்ல, நிறைய நெய் எண்ணெய்லாம் ஊற்றி பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். 5 குழி பணியாரங்கள் தான். பணியாரம் வந்து குட்டி குட்டியாக தான் வரும். நம்ம டிஃபன்லலாம் பண்ணுவோம்ல, டிஃபனுக்கு பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பணியாரம் தான் இருக்கும். ரொம்ப பெருசு இந்த கடையில் வாங்குற மாதிரி, ஹோட்டல்ஸில் வாங்குற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணுற அளவுக்கு சைஸ் வந்து இருக்கும். அந்த நான்ஸ்டிக் பேன்லலாம் வருதுல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ஸ்ன்றதுனால நல்ல வெயிட்டுமே இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே இயர்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 20, 30 அந்த இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். வேணும்னவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு பாத்திரம் தான். நிறைய பேர் கேட்குறது அடுக்கு பாத்திரம் தான். இது வந்து சின்னதே வந்து 1 லிட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும். பெருசு வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் பக்கம் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். சின்னது பெருசுனா சின்னது 1, 1.5 அந்த மாதிரி வரிசையாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். இதுவுமே அன்யூஸ்டு பீஸு. எல்லாமே சேர்த்து 2.7 kg வெயிட் வந்து இருக்குது. அதே மாதிரி அன்யூஸ்டுனால டின்னை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்தளவுக்கு டின்னு நல்லா இருக்குது. நீங்கள் சாம்பார், கூட்டு, பொரியல்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெருசில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் இருக்க வீட்டில் நம்ம அரிசி வடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் 3 பேர் வடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஹைட்டு டயாலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 3 பேர்கிட்ட தாராளமாக அரிசி வடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு 2 லிட்டர் பக்கம் வந்து பிடிக்கும். இல்லை வரியுமே கொடுத்துருக்காங்க. அன்யூஸ்டுனால பாத்திரம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. வேண்டுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நான் ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி மரவை. நீங்கள் பூஜா பிளேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். உங்களுக்கு டயா வந்து ஒரு 7 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஒரு தேங்காய், வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கிச்சன் ஐட்டமாக கூட நீங்கள் ஏதாவது குட்டியாக வந்து நம்ம செய்வோம்ல, ஏதாவது மாவு பிசைகிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டு இது ஒரு படிகம் தான். இது வந்து ஃப்ளவர் வேஸாக இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும். பிரான்ச்சுன்றதுனால நல்ல வெயிட் உங்களுக்கு இருக்கும். இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். அந்தளவுக்கு பெரிய சைஸ் வந்து இருக்கும். அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம்.
அடுத்த ப்ராடக்ட்டு ஒரு உருளி தான். இது பாயாசம் உருளிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மினி சைஸுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து அந்த ஒரு 750லேருந்து 1 லிட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். பட் வெயிட் நல்ல வெயிட் இருக்குது. நீங்கள் கடாயாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஆம்லேட் போடுறதுக்கோ குட்டியை ஏதாவது சட்னிக்கு வதக்கிக்கிறதுக்கோ அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் நல்லாவே இருக்குது. 2 பக்கம் ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரசவாளி தான். இது 1.25 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். கலர் இப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நல்ல ஒரு பிரான்ஸு ஹேண்ட்மேடு பீஸும் கூட, பிராஸு ஹேண்ட்மேடு பீஸும் கூட ஃபுல்லாக டின் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து பெரிய வட்டையில் வந்து ரசம் வச்சுட்டு இது வச்சு தான் கோதி நமக்கு வந்து ரசம் பரிமாறுவாங்க. ஸோ அதனால எல்லா பக்கம் டின் போட்டிருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ அடுத்தது ஒரு ஆயில் பாட் தான். இது வந்து நீங்கள் எண்ணெய் இல்லை வந்து பால் அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 லிட்டர்ஸ் பக்கம் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இது டின்னுமே நல்லா இருக்குது. யூஸ்டு ஒன் தான், பட் கண்டிஷன் நல்லா இருக்குது. டின்னு நல்லா இருக்குது. நீங்கள் சூடான ஐட்டம் கூட சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே ஹேண்ட்மேட் பீஸ் தான். நான் வந்து நான் யூஸ் பண்ணுற பர்பஸ் வந்து நான் கவுண்டர் டாப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். எண்ணெய் பாலுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். வெத்தலை தட்டு தான். போன வீடியோவில் காமிச்சது மாதிரி சிமிலர் பீஸ் தான். 2 பீஸ் சேமாக தான் வந்துச்சு. சிமிலர் பீஸ் தான். அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த கட் ஒர்க்குமே சுற்றி இருக்க கட் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருக்குது. இது விளக்கு இல்லைனா வந்து வெத்தலை வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா. வெத்தலை தட்டு தான். இது வந்து வெத்தலை வச்சு ஏதாவது விசேஷங்களில் வந்து வரவங்களுக்காக கொடுக்குறதுக்கு தான். ஸோ நம்ம வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி வெத்தலை வச்சுட்டு நடுவில் ஒரு தீபம் வச்சுக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். வெத்தலை தீபம்லாம் ஏற்றுவோம்ல, அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை விளக்கு வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக நடுவில் ஒரு விளக்கு வச்சுட்டு சுற்றி பூ வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புட்டு மேக்கர். இதில் வந்து உள்ளே வந்து சில்லு இல்லை. மற்றபடி கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோ பழசாக வந்துச்சு நம்மக்கிட்ட வரப்போ. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ மற்றபடி கண்டிஷன் நல்லா இருக்குது. உள்ள சில்லில் வேணும்னா சில்லும் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். பிராஸ் இல்லைனா பிரான்ஸில் உங்களுக்கு சில்லு வந்து வந்துடும். கண்டிஷன் நல்லா இருக்குது. ஆவி போகுது அப்படின்னு நிறைய புட்டுக்கொள்ளாலே நிறைய பிரச்சனை சொல்கிறது இதுதான். ஸோ கீழே வந்து நல்லா துணியை வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த புட்டுக்கொள்ளா வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். ஆவி எங்கேயுமே போகாது. யூஸ் பண்ண தெரியாதவங்க கேட்குற டவுட்டு தான். ஸோ மற்றபடி இந்த செம்போட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. நல்லா திக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.